சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன அப்படி என்று நாம் வேதத்திலே பார்க்கிறதான போது, தன்னுடையதான எல்லா சுதந்திரத்திற்கும் ஒரு 2 மடங்கு பங்காளியாக காணப்படுகிறதான ஒரு சுதந்திரம். அது மட்டுமல்லாமல் எல்லா விதமான தலைமைத்துவத்திலும், அல்லது எல்லா விதமான ஆசாரிய பணிகளிலும், அல்லது எல்லா விதமான பொறுப்புகளிலும் பல மடங்காக முன்னுரிமை வழங்கப்படுகிறதான ஒரு சம்பிரதாயம் தான் இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுகிறது. யாக்கோபு இளையதான குமாரன். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எல்லாமே ஏசாவுக்கு சொந்தமாக வேண்டியது. ஆனால் இப்போது யாக்கோபு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தான் சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாக தன்னுடைய சகோதரனிடத்திலே அவன் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். கேட்ட மாத்திரத்திலும் யாக்கோபும் இல்லை என்று சொல்லாத படிக்கு அவன் தன்னுடைய சகோதரன் கேட்டதற்கு அவன் ஒத்துக்கொள்கிறான். ஏன்? ஏசாவுடையதான பசி ஆற வேண்டும் என்கிறது ஏசாவுடையதான குறிக்கோளாக இருந்தது. ஆனால் யாக்கோபு மிகவும் தெளிவாக அவன் செயல்பட்டவனாக காணப்படுகிறான். அநேக நேரங்களிலே அநேக உபதேசங்களை நாம் கேட்போம். சில பேர் சொல்லுவார்கள், யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. ஆனால் நாம் இந்த பகுதியிலே யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினான் என்று சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் இது நிச்சயமாகவே தேவனுடைய தீர்க்க தரிசனமும் தேவனுடைய திட்டமுமாக தான் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், வசனம் 23 பார்க்கும்போது, ரெபேக்காள் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அவருக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்கள். உன்னுடைய 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை செவிப்பான். தேவனுடைய வாக்குத்தத்தம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இளையவன் யார்? யாக்கோபு. மூத்தவன் யார்? ஏசா. இப்போது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நம்முடைய பார்வைக்கு யாக்கோபு ஏமாற்றி பெற்றுக்கொண்டதை போல தோன்றும். ஆனால் அப்படி அல்ல. தேவனுடைய திட்டம் அது மிகவும் தெளிவாக இதிலே வெளிப்படுகிறதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அவன் செய்கிறதான நன்மைகளுக்காக அல்ல, ஆனால் தேவனுடையதான திட்டம் நிறைவேறும் வண்ணமாக தன்னுடைய வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் மனிதர்களுடையதான எல்லா விதமான சம்பிரதாயங்களையும் தாண்டி தேவ திட்டம் நிறைவேறும் வண்ணமாக யாக்கோபை தேவன் தெரிந்து கொள்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும்.